இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 13வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ பிள்ளைகளாக நம்மை இந்த அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத் தருகிறது. தேவஜனங்களாகி நாம் கிறிஸ்தவர்கள் என்றுதான் அறியப்படுகிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்பட்டதை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இன்று நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம். மற்றவர்களும் அப்படி நம்மை அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் வாழ்க்க அந்த சீஷத்துவத்தை நம்மிலே பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து நம்மை மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கத்தக்கதாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து வேதனையோடு எச்சரித்து உணர்த்துகிறார். பெயர் கிறிஸ்தவர்களாய் அல்ல, அப்படி வாழ்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எதை உணர்த்துகிறது? சீஷத்துவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாமல் சும்மா நம்மளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற அந்த பொல்லாத கிரியை நம்மிடத்தில் வெளிப்படாமல் தேவர்களாகி நாம் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை அழைக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் வாழ்கிற அந்த சீஷத்துவம் நம்மளே வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். சிம்பிளா சொல்லணும்னா மற்றவர்கள் நம்மை பார்த்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவர்களாகி நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது, வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு போனால் மட்டும் போதாது, வேற என்ன செஞ்சாலும் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள அது பயனுள்ளதா இருக்காது. ஒரே ஒரு காரியத்தை தவிர, அதுதான் இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்கணும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரமும் அதை தான் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, ஆனால் இவைகளில் அன்பே பெரியது. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அதை தெளிவாய் குறிப்பிடுகிறார். அதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவர்களாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், எவ்வளவு விசுவாசித்தாலும் எவ்வளவு நம்பிக்கையுடையவர்களா இருந்தாலும் வார்த்தையின்படி வாழ அர்ப்பணித்தாலும் 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டது போல அன்னதானம் பண்ணினாலும் உடலையே சுட்டரிக்க கொடுத்தாலும் என்ன செய்தாலும் அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மிலிருந்து வெளிப்படணும். அன்பா இருக்கணும்னா ரொம்ப சாந்தமா பேசி மற்றவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு ரொம்ப தாழ்மையா பதில் சொல்ற அப்படிப்பட்ட சுபாவத்தை அல்ல அன்பு என்கிற வார்த்தை உணர்த்துவது. அன்புக்கு முழு வடிவமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்போ வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது, தேவர்களாகி நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களால், கிறிஸ்துவை உடையவர்களால், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினோமையானால் நம்முடைய பேச்சிலும் கிரியைகளிலும் செயற்பாடுகளிலும் அன்பு வெளிப்படும். அதுல அநேக நல்ல சுபாவங்கள் வெளிப்படும், அவைக்குரிய கனிகள் வெளிப்படும். அன்பு துவங்கி இச்சையடக்கும் வரைக்கும் அவைக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு அவரை வெளிப்படுத்தினோமையானால் எளிதாய் வெளிப்படும். இப்போ தேவர்களாகி நமக்கு கற்றுத்தருகிற காரியம், அன்பாகிய இயேசு கிறிஸ்துவை தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவியாத்மா சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலத்திலும் உள்ளும் புறமும் உண்மையால்
நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் தேவர்களாகிய நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் காணும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்படுவதை அவர்கள் கண்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிந்து கொண்டு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவதை அவர்கள் கண்டு அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நம்மை பயன்படுத்துவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் மற்றவர்கள் நம்மை கண்டு இவர்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சாட்சி சொல்லத்தக்கதால் நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படத்தக்கதால் தேவர்களாகி நாம் அன்பாக இயேசு கிறிஸ்துவை உள்ளும் புறமும் வெளிப்படுத்துகிற தேவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆளுகை செய்து நம்மிலிருந்து தம்மை வெளிப்படுத்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்று